Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு நம்ம இந்த வாழை மீனை எப்படி ஈஸியா க்ளீன் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல இந்த வெள்ளையா படிஞ்சிருக்கு இல்லையா அந்த சுண்ணாம்பு மாதிரி, இந்த சுண்ணாம்பு எப்படி ஈஸியா நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலான்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த வாழை மீன்ல ஓரத்தை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஈஸியா கையை வச்சு பிச்சு எடுத்தாலே அழகா வந்துடும். இப்ப நம்ம இந்த சைட்ல உள்ள இந்த முள்ளை இப்போ ஈஸியா கையில எடுத்துட்டோம். நீங்க ஃப்ரிட்ஜ்ல ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கையில எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா வாங்கின மீன்னா ஈஸியா எடுத்துடலாம். இப்போ அடுத்தது இந்த வெள்ளையா படிஞ்சிருக்கு இல்லையா, அந்த வெள்ளையை எப்படி கிளீன் பண்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு கை புளி எடுத்திருக்கேன் நான். இந்த ஒரு கை புளிய தண்ணியில நல்லா கரைச்சி வச்சுக்க போறேன். கரைச்சி எடுத்து வச்சுட்டு அந்த புளி தண்ணியில நம்ம இந்த வாழை மீனை துண்டு துண்டா வெட்டி போட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துலயே அந்த வெள்ளையா படிஞ்சிருக்கு இல்லையா அந்த சுண்ணாம்பு படலம் மாதிரி இது உங்களுக்கு கிளீனா வந்துடும். புளிய கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நான் இப்ப இவ்வளவு புளி இந்த 2 வாழை மீனுக்கு தான் எடுத்திருக்கேன். ஒரு வாழை மீனா இருந்தா இதோட கம்மியான புளி எடுத்துக்கோங்க, இதோட அதிகமா வேண்டாம். நம்ம எவ்வளவுக்கு மீன் அதிகமா இருக்கும், 3 மீன் 4 மீன்னா புளி கரைசல் நிறைய இருந்துச்சுனாதான் அதுல உள்ள அந்த வெள்ளையா படிஞ்சிருக்கிற அந்த சுண்ணாம்பு சீக்கிரமா 10 நிமிஷத்துலயே உங்களுக்கு போய் மீன் கிளீனா உங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப நம்ம இந்த மீனை வெட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தலையை வெட்டிக்கணும். தலைப்பகுதியை வெட்டி எடுத்துட்டு தனியா உள்ள இருக்கிற இந்த குடல் எல்லாத்தையும் எடுத்துடணும். அந்த வேஸ்ட் பகுதி எல்லாத்தையும் எடுத்துடணும். இந்த வேஸ்ட் அழுக்கு அது முட்டை, மீனோட முட்டை அது இருக்கிறது, அதை எடுக்க கூடாது. அதுல இருக்கிற அழுக்க மட்டும் தனியா எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம சின்ன சின்னதா பீஸ் போட்டு கரைச்சு வச்சிருக்க புளியில நம்ம அதை போட்டுறணும். முட்டையை மட்டும் தனியா எடுத்து குழம்புல போட்டீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படியே அந்த மீன் முட்டையை நம்ம தனியா எடுத்தாச்சு. இதை நீங்க வெட்டியும் குழம்புல போட்டுக்கலாம், அப்படியே முழுசாவும் குழம்புல போட்டு நல்லா டேஸ்டா இருக்கும். இப்படி கட் பண்ணி நம்ம புளியில ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போட்டா போதும். நீங்களே பாருங்க, அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அழகா கிளீன் ஆகி நம்ம மீன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, லைட்டா நம்ம கைய வச்சு தடவி எடுத்தாலே அந்த சுண்ணாம்பு மாதிரி அந்த படிஞ்சிருந்தது அவ்வளவுமே வந்துருச்சு பாருங்க. புளி தண்ணியில ஊற வச்ச உடனே இப்படி லைட்டா தேய்ச்சா போதும். கைய வச்சு ரொம்ப எல்லாம் பிரஷர் கொடுக்க வேண்டாம். லைட்டா அதுல அலசிட்டு நல்ல தண்ணியில போட்டு கழுவி எடுத்துக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழை மீனை எப்படி நம்ம ஈஸியா கிளீன் பண்ணணும்னு இப்ப பாத்தீங்களா? நீங்களும் உங்க வீட்டுல இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.